அடடா ட்ரையல் சாம்பிள்ஸ்னு புதுசாக நம்ம வந்திருக்கோமே, இன்னைக்கு அது ஒரு கையை பார்த்துட வேண்டியதான். கையா சரி என்னமா போங்க. ட்ரையல் சாம்பிள்ஸில் போய் மேஸ் எடுக்க போகிறேன். அடடா கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணி கீழே வந்துட்டேன்ப்பா. ஐயோ இதுக்கு வர்றதுக்குள்ளே நான் பாடி போட்டு செத்து போயிட்டேன். ஐயோ கவலைப்படாதீங்க, சும்மா தான் சொன்னேன், ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஒன்றும் இல்லை, கீழே தோண்டியதில் இதுலப்பா கஷ்டம். வரத்து ப்ரோ வேறு நம்ம கூட வந்துருந்தாரா. அட பாவி உஷாராக தான் இருக்காரு. நான் கூட பார்த்தீங்கன்னா ஓகே அவர் பில்ஸுக்கு வரணும்னு பார்த்தேன். பரவாயில்லைங்க, கொஞ்சம் உஷார் தான் பையன். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டு வச்சு ரீஸ்பெண்ட் பண்ணி வச்சிரும். இது என்னது, எனக்கு இந்த ட்ரையல் சாம்பிள்ஸ் பற்றியே தெரியாது. வந்து 1.5 வருஷம் ஆச்சாமே. நான் வேறு ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ மைண்ட் கிராஃப்ட்லேயே வரேன். டேய் ஸ்லைம்லாம் இங்கே இருக்கா? அப்போ ஸ்லைம் ஃபார்ம்லாம் பண்ணலாம் போல இங்கே. சூப்பராக நீங்கள். எனக்கு தெரிஞ்சு எனக்கு சில விஷயம் மட்டும் தெரியும், அதை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். எனக்கே தெரியாது எதுவுமே, அது வேறு விஷயம். ஒன்றும் இல்லை, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேசை தான் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை கைஸ், இந்த மாதிரி இந்த மாதிரி மாப்ஸ்லாம் இருக்கும், ஸ்பான் ஆகிட்டே இருக்கும். 30 நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த ஒரு கூல் டவுன் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு. அது வரைக்கும் நீங்கள் ஒரு கேஎஸ்லேயே தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். பல்ல கடிச்சிட்டு அந்த கேஎஸை நீங்கள் தாண்டினாலும் பிரச்சனை இல்லை. ஐயோ பிரச்சனை இல்லைங்கிற இல்லை, அங்கே தான் நீங்கள் நீங்கள் அந்த கேஎஸை தாண்டி ஆகணும். தாண்டாதான் உங்களுக்கு ஒரு மதிப்பு உள்ள பொருட்கள்லாம் நிறைய கிடைக்கும். அதில் ஒரு பொருள் தான் மேஸு. ஐயோ நான் ஏன்டா கிணத்தனமாக பேசுகிறேன். ஓகே மேஸ் இந்த மாதிரி தான் குதிச்சு அடிப்பாங்கன்னு பேர்லாம் நான் ஆக்ஸ் வச்சு அடிச்சுட்டு இருந்தேன். அட பாவிடா, இவ்வளோலாம் ஸ்பான் ஆகக்கூடாதுடா. ஓகே நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவனுங்க இல்லை, ஒரு மெயினான இடம் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு வால்ட்டாக இருக்கும். வால்ட்டுனா ஒரு ஸ்பானர் மாதிரி ஒரு செஸ்ட்டுங்க, பார்க்காத மாதிரிலாம் இருக்கும். ஓகே இங்கே நிறைய பார்ட்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடச்சி எடுத்துக்கணும். நான் சொல்லி தான் தெரியுமா என்ன, சில பேர் அதுவும் உடைக்காமல் போகிறீங்க. ஓகே நண்பர்களே, அதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் கிடைக்கும். நீங்கள் ப்ரீஸ்னு ஒரு மாப் இருக்கீங்க, அதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரீஸ் ராடுன்னு ஒன்று கிடைக்கும். கூடவே விண்ட் சார்ஜர்னு ஒன்று கிடைக்கும். விண்ட் சார்ஜோட யூஸ் என்னன்னு தெரில, ஆனால் அதை வச்சு நம்ம பறக்க முடியும்னா கிட்டத்தட்ட ஒரு ஹையாக ஜம்ப் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இங்கேருந்து ஒரு லூட்டெலாம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தான் இங்கே ஒரு ஸ்பைடர் ஃபார்மரு ஸ்பைடர் ஸ்பானர். ஓகே ஸ்பைடர் ஸ்பானர் ஒன்று இருந்துச்சு. அட பாவிலா டே, இப்போலாம் அடிக்காதுங்களா இல்லை டே, போடா அட பாவிலா டே, ஐயோ படி நாக்க கிடச்சிக்கிட்டோண்டா டே, போங்கடா அட பாவிங்களா. அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அயன் டோல்ஸில் இருந்து அங்கே டேரெக்டாக இங்கே வந்துடலாம். இப்போ நானும் அயன் ஆர்மரில் தான் இருக்கேனா, சந்தோஷம்பா. அயன் ஆர்மரை வச்சு நீங்கள் கஷ்டம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஈஸி. நீங்கள் கஷ்டம்லாம் நினைக்க வேண்டாம். ஓகே நான் இப்படி அயன் ஆர்மர் போட்டு நானே சமாளிச்சிட்டேன், நீங்களும் அதெல்லாம். எதுக்கு நான் இங்கே வர சொல்கிறேன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆர்மர் நிறைய கிடைக்கும். கூடவே எமரல்ஸ்லாம் நிறையவே கிடைக்கும். விச் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஒதுக்கும். இங்கே இருந்த செஸ்ட்டில் எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். பார்த்தா பரத் ப்ரோ வேறு ஒரு செஸ்ட் எடுத்து வச்சுருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் இருந்துச்சு. என்னை கூப்பிட்டுட்டு இருந்தார், வா ப்ரோ இங்கே. நானும் வந்து பார்த்தா இங்கே மேலேயே வச்சு என் கண் முன்னாடி எடுக்கிறாருங்க. கொழுப்பு தாங்க உனக்கு, சரி கீழே போய் நான் கெஞ்சிட்டு இருந்தேன். கோட்டுன்னு சொன்னதான் போடுவேன்னாரு. கவலையே படாதீங்க, என்னானாலும் நான் அது மட்டும் சொல்லிடவே மாட்டேன். இவருக்கு நெதரேட்டே எனக்கு கொடுத்தேன்னு நான் சொல்ல மாட்டேங்கிறேன். ப்ரோ நெதரேட் எடுத்து என் வீட்டுக்கு வர சொல்கிறேன். வா ப்ரோ. ஓகேவா? ஓகே கைஸ். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அயன் ஆர்மர் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு போகும்போது கூட யாராச்சும் கூட்டிகிட்டு போங்க. ப்ரோ கூட இருக்கிறவனுக்கு விளாடவே தெரியாது அப்படின்னாலும் கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிட்டத்தட்ட இந்த ட்ரையல் சாம்பிள்ஸ்லாம் சோலோ பண்ணிடலாம் தான். கூட ஒரு சின்ன ஹெல்ப் இருந்தாலே போதும், நீங்கள் சோலோ பண்ணிடலாம். புரிஞ்சுதா? புரிஞ்சதில்ல நான் என்ன சொல்கிறேன்னு. ஓகே இந்த மாதிரி உடச்சிங்கன்னா நிறையா எமரல்ஸ் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கிடைக்கும். அது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓகேவா? அட பாவிங்களா, எமர்ஜி வேஸ்ட்டாக போல. நல்ல வேலை இந்த கீழே விழுந்து மொக்க வாங்கியிருப்பேன்னு நினச்சிருப்பேன். அப்படிங்க இப்போ இங்கேனா ஹாப்பரில் இருக்குது, இதில் எதாவது இருக்குமா என்ன? இல்லையா? இதில் இல்லையா? அப்புறம் எந்த கடை வச்சுருக்கீங்க? இந்த இடம் தாங்க சொன்னேன். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான விஷயம் நிறைய கிடைக்கும். இந்த இடத்துல மட்டும் இல்லை, அந்த ஒரு வால்ட்டு மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் கீயை போட்டு ஓப்பன் பண்ணணும். எப்படி ரேப் மாதிரி இருக்கா? ஓகே நண்பர்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூஞ்சி போட்ட சிங்க மூஞ்சி போட்ட இந்த மாதிரி ஸ்பானர்லாம் பார்த்தீங்கன்னா வைங்க, அது பேர் தான் வால்ட்டாமா. ஆம்னிவர்ஸ் வால்ட்டு, ட்ரையல் வால்ட்டு இப்படின்லாம் சொல்லுவாங்களாம். அட பாவிலா ஏன்டா அந்த ப்ரீஸுங்கிற மாப்போட வாசம் அடிக்கிறோம் ஒன்றும் இல்லை, அது புகை விடுதுங்க. அட பாவி பையலை, செத்து போடா. நண்பர்களே, இவன் அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூல்டவுன் பார்க்காம முடிச்சுட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, ஆக்ஸோட கூல்டவுனுங்கிற ஒரு விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். நான் பட்டு ஸ்பேம் பண்ணிட்டு இருந்தேனா. அட பாவி ப்ரீஸே கொஞ்சமாச்சு கேப் விட்றா. கேப் விடு. இவனுக்கு ஒரு சிலையெல்லாம் போய் செஞ்சு வைக்கிறேன், கம்முன்னு உனக்கு சிலை வைக்கிறேன். 2 அடியில் சேர்த்துட்டெல்லாம் சிலை வைக்கிறேன். எனக்கு வேண்டாம்டா. வேண்டாம்மா. என்னடா நீ சொல்கிற? சிலை வச்சா உனக்கு அப்படியே ஞாபகமாக இருக்கும். என்னை பார்க்க எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. உன்னை பார்க்க எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா?
ஓ இன்னும் மாதிரி எல்லாம் இருப்பாங்க அப்படி சொல்றியா? டேய் இவனுங்க யாரா? டேய் என்னடா பண்ணுறீங்க? அவட பாவேடா. ஐயோ இல்லை அந்த ப்ரீஸ் வேறங்க. ஓ நீ தானா? ஆமாம் நான் தான். டேய் செத்து போடா போடாங்கிட்டு. ஐயோ ஐயோ ஒரு அடியில் சாமான் பார்த்தா இத்தனை அடி அடிச்சு சாமான் பண்ணுறானே. ஏய் பாதி இப்போ இல்லை எனக்கு துரோகம் பண்ணுறேன். நான் என்னடா துரோகம் பண்ணுறேன்? சிலை கேட்டேன் நீ தான் வேண்டான்ட்டேன். ஐயோ ஏய் சும்மா தட்டினாங்க செத்துட்டான். ஓகே நண்பர் அடுத்தடா என் தம்பி ஏன்டா கொண்டாரு? தம்பியா? டேய் இந்த ட்ரையல் சேம்பர்ஸ் ரிச்சடாக இருக்கே. யாரா உனக்கு பேசிட்டு வந்து ஏன் உயிர் வாங்குறது? சாவடா. ஐயோ 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 பறந்து போக்கு வேறு ஹெல்ப் தேவையாக இருக்கு. அவனை பார்த்து இவனுங்க வேறு பறக்க விடுறாரு. சைடு கேப்பில் இவரும் நம்ம சேர்த்து அடிக்கிறாரு. நான் யாரை தானே அடித்தேன்? ஓகே ஐயோ பறக்க விட்றானே. அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்பர்களே. இந்த மாதிரி ஃபயர் ரெஸ்பெக்ட் வச்சுருக்கிற சப்போட கூட தயவு செஞ்சு போயிடலாம். அதுக்கு நீங்கள் சோனமாக போய் கூட சாதிச்சிடலாம். அந்த ஃபயர் ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, முக்கியமான நேரத்தில் கொண்டு விட்டுருவாங்க. ஓகே நண்பர்களே அதுக்கு நான் செத்துட்டேன்லாம் கேட்குறீங்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம சாக மாட்டோம் நண்பர்களே. ஓகே இப்படி வாய் வச்சா அடுத்த நேரம் எப்படியோ நம்ம சாக போகிறோம். இப்போ இல்லைன்னா என்றைக்கும் ஓகே யாரா தூங்குறதே? ஓ எஸ்எம்பியில் வேறு யாரோ கண்ட்ரோல்லையே. யார் எது கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த டைம்லாம்? சரி விடுங்க. ஏய் இந்த பீஸ் வேறு வந்துட்டே இருக்கானுங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம இருக்கிறது ஒரு வேவ் கைஸ். வேவுனா அலை கிடையாது, இது ஒரு ரைடு மாதிரி வச்சுக்கோங்க. ட்ரையல் சேம்பர்ஸோட ரைடு இது ஓகேவா? அந்த மாதிரி புரியுதுல? எனக்கே புரியல, நான் உளருவேன். எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் சொல்லுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா கைஸ்? இந்த ட்ரையல் சேம்பர் சொன்னால் கஷ்டமான விஷயம் கிடையாது, ஆனால் கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். இந்த ட்ரையல் சேம்பர் நம்ம பேசிக்கு கீழே இருந்தனால கொஞ்சம் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். எப்பயோ பார்த்து வச்சேன், சரி யாராச்சும் வரட்டுமேனு பார்த்தா பாரத் ப்ரோ தான் வந்தார். நம்ம டீமெண்ட்டில் எவனும் உருப்படி கிடையாது. சாரி ப்ரோ சாரி. எல்டிஜி கிராட்டோஸ் சும்மா உங்களை சொல்ல. ஓ வித்தனஸ் ப்ரோ உங்களையும் இல்லை, உங்கள் யாருமே இல்லை, சும்மா சொல்லுவேன். நம்ம டீமில் யாருமே சரியில்லை கைஸ். அதனால பார்த்தீங்கன்னா உங்களை இல்லை ப்ரோ எல்டிஜி, உங்களை இல்லை மித்தனேஷ் புது ப்ரோ உங்களும் இல்லை ப்ரோ உங்களையும் இல்லை. நம்ம டீமேட் யாருமே சரியில்லையா, அதனால பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். சரி நம்மளுக்கு அட பாவீங்களா இவனுங்க பறக்க விட்டு நம்மளை அடிக்கிறது நல்லா தான் இருக்குது. உனக்கும் சண்டை போட எனக்கு பிடிச்சிருக்கடா. வாழ்த்துக்கள். ஓகே நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இதுதாங்க இந்த லூட்லேயே நீங்கள் பார்க்கணும். அடப்பாவில வீணாக போன லூட்டாக இருக்கே, இதுக்கு நான் வராமலே இருப்பேன்டா. ஓகே நண்பர்களே அடடா வெய் அங்கே பாருங்க ப்ரீஷ். அடப்பாவிலா இந்த ப்ரீஷை பார்த்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓ இங்கே தான் நம்ம பெட்டு ஸ்பான் பாயிண்ட் வச்சது, நல்லா தான் போச்சு. கீ கிடச்சிருச்சு கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஆம்னிவஸ் கீ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வால்ட்டுங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம் இல்லையா, அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கும், ப்ளூ கலரு ரெட்டு கலரு. நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். நீங்கள் இந்த கலர் மேட்ச் பண்ணுவீங்களே, அதில் ப்ளூ இருந்துச்சுன்னா இதில் ப்ளூ போடணும். போகிற மாதிரி ஏன்டா பேசுகிற போரா பார்த்தீங்கன்னா இந்த கீ எங்கே போடுறது? ஏய் ப்ரோ எனக்கு கூட்டிகிட்டு போகிறோம், எனக்கே தெரியாது, நானே தெரிஞ்ச மாதிரி காட்டிகிட்டு இருக்கேன். கூட்டிகிட்டு போனாடே. சாரி ப்ரோ கூட்டிகிட்டு போ ப்ரோ பரத் ப்ரோ. ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஐயோ வளர்த்தே வாயி அடுத்த வீடியோலேருந்து யாராச்சும் நம்ம டீம்மேட்டு இந்த மாதிரி வீசில் யாரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன், வாய்ஸ் எடுத்து போடுறேன். ஓகே இங்கே தான் இருக்கா? இவருக்கு மட்டும் அப்புறம் கண்டு தெரியுதே, எதாவது போட்டிருக்காரா என்ன? அந்த வால்ட்டு கட்டுறதுக்கு அப்படியே கழுகு மாதிரி பார்க்குறேன். ரீவால்ட்டிங். ஓகே இனிமேல் கிடைக்கலையா? ஓகே என்சான்ட். ஓகே நைஸ் கைஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த என்னது ப்ரோ அது டைமண்ட் ஆர்மரா? டைமண்ட் ஆர்மர் கிடச்சிருச்சு. நம்ம ஒரு டைமண்ட் ஆர்மர் செஞ்சது கூட இது மேலே, ஏன்னா அதில் எந்த என்சான்மெண்ட்டும் கிடையாது. இன்னும் ஒரு டைமண்ட் ஆர்மர் கிடச்சுன்னா வைங்க, அது என்சான்மெண்ட்டாக வச்சுப்பேன். இங்கே கிடைக்கிறது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வச்சதும் அன்பிரேக்கிங் வச்ச என்சான்மெண்ட்டும் தான் இருக்குது. அப்புறம் இந்த ஒரே சாமி மட்டும் கேட்டார். ஓகே திறந்துட்டாரா? இதுக்கு தான் கேட்டாரா? ஓகே ஒரு வால்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களால ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்னும் ஒரு கீ இருந்தும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல. இது எதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ தாங்க கொஞ்சம் சாரி சும்மா இருக்கும், ஈஸியாக கிடச்சதுக்கு. ஓகே ப்ரீஸ் ஏன்டா திரும்பி வரானுங்க? அந்த வேவ் சரி புரியல எனக்கு. ஓகே அடப்பா இவன் வேறு இவனை சாவடிக்கலையா? இங்கே இருந்திருக்கானா? ப்ரீஸ் ஈஸி தான் கைஸ். ஆக்சுவலி ரொம்பவே சிம்பிளான பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, ஷீல்டு மட்டும் கொஞ்சம் டக்குன்னு உடஞ்சிடும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு. இந்த ட்ரையல் சேம்பர் லூட் முடிச்சும் என்கிட்ட கையில் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, நம்ம எதுனாலும் எனக்கு சத்தியமாக தெரில. இத்தனைக்கு நான் ஷீல்டு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணேன். நம்ம ஆர்மரே அடி வாங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அயன் ஆர்மர் கிட்டத்தட்ட செத்துருக்கோம் கைஸ். எனக்கு தெரிஞ்ச உங்ககிட்ட அயன் ஆர்மர் தான் இருக்குங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 2 அயன் ஆர்மரே எடுத்துகிட்டு வாங்க, ஷீல்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வாங்க, முக்கியமாக வெப்பன் பவர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க. இல்லாட்டி உங்கள் சோழி முடிஞ்சது கைஸ். இப்போ எனக்கு தெரிஞ்ச 2வது வேவ் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 2வது வேவ்னா திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இதை பற்றி எனக்கு சரியாக தெரில, ஆனால் மேஷ் எப்படி இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும்.
ஓகே, நான் பண்ணுற ஸ்டெப்ஸை நீங்கள் பண்ணாலே கிடச்சிரும். என்கிட்ட இன்னொரு கீ இருக்குது, அதோட வழி காட்டுவாருன்னு பார்ப்போம். நண்பரே போங்க நண்பர்களே, இங்கே தான் போடணுமா? அடப்பா, இது முன்னாடியே சொல்ல மாட்டேன், வாயிலையும் திறக்க மாட்டேன். என் கூட வா, என் கூட வா. இல்லை இல்லை, இது ட்ரையல் கீயோடது. ட்ரையல் கீனா ஆரஞ்சு கலரில் கீ இருக்கணும், ட்ரையல் கீனா அதுலேயும் பேர் போட்டிருக்கோம். ஓகே நண்பர்களே, இங்கே ஆம்னிவஸ் கீழே இருக்காது என்ன? ஓகே, அடப்பாவில எல்லாமே மொட்டையாடையாக இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்ணோம்? என்கிட்ட என்னையா கேட்குறேன்? அடுத்த வேவ் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தண்ணி கொட்டுறது பார்த்து அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த அடுத்த வேவ் நம்ம சமாளிச்சிட்டோம்னு வைங்க, ஒன்றும் நடக்காது. நம்ம லக்க பொறுத்து எப்பயாச்சும் மேசை கிடைக்க தான் பார்ப்போம். அந்த மேசைங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சும்மா இருந்துட்டேன். இப்போ நான் அந்த வால்ட்டில் ஒன்று எடுத்தேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஹெவி கோருங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மேஸ்க்கு தேவைப்படுற ஒரு விஷயம். இன்னொன்று அந்த ப்ரீஸ் கிட்டே இருந்து ஒரு ராடு கிடைக்கும் இல்லையா, அது ப்ரீஸ் அடித்தா கிடைக்கும். அது இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ட்விட்டர்லேயே போட்டு நம்ம வீடியோவில் நீங்கள் பாட்டு மாதிரி கேட்பீங்கன்னு தெரியும், அதுக்கு தான். ஓகே, நம்ம பாவிடா, இவன் என்னடா இப்படி குமா குத்துறான்? அடுத்து ஸ்பைடர் பாயுது. இந்த ஸ்பைடருக்கும் எனக்கும் ஆகாது, இல்லை யாருக்குமே ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே வந்துட்டோன்னா பாய்வான். அந்த பாயிறதில் எவனாலையும் பிடிக்க முடியாது. பாவிடா, டே சாவடிச்சுட்டே நீங்கள் பாவி. ஐயோ, நம்ம கையில் வேறு ஃபுட்டே இல்லை. ஐயோ, அப்படியில் தான் ஒரு ஆப்பில் யூஸ் பண்ணேன். இப்போ வந்துட்டு என்சைன்மெண்ட்டில் இது பண்ணிட்டேன். சரி, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம செத்து போயிருந்தானே வைங்க, லூட்டு என்ன இருக்குன்னே தெரியாது, கொலாப்ஸ் ஆகி போயிருக்கோம். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கல. ஓகே, நமக்கு இந்த என்சன்டடே ஆப்பிள் சாப்பிட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைண்ணா, பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா யாரை வச்சு அடிச்சிடுவோம். ப்ரீஸை வச்சுன்னா அடிக்க மாட்டுச்சு. ஐயோ, என்னடா வளர்ற. ப்ரீஸை பார்த்தீங்கன்னா யாரை வச்சு அடிக்க முடியாது, போக வச்சு. அப்படியே அடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா சும்மா பரஸ்பரம் அடிக்கலான்னு பார்த்தேன். சரி, ஹெல்த்து கொடுங்கன்னு விட்டுட்டேன். ஓகே, இவனையும் இல்லையா, ஆல் கிளியர். இந்த வேவ் என்ன சிம்பிளாக முடிஞ்சிச்சு, இல்லை போன வேவோட பாதி வேவா மூழ்கி அதில் நமக்கு இன்னும் கிடச்சிது. அப்புறம் இன்னும் ஒன்றே கேட்டார். என்ன ஒரு நல்ல மனசு, ஒன்று கேட்குறாரு. லக்குன்னு நினைப்பு. என்ன ப்ரோ, லக்கு இருக்குன்னு நினைப்போ? நானே என்கிட்ட 3 கீ இருக்குது ப்ரோ, அப்படிலாம் ஒரு கீ இருந்துச்சு, ஈக்குவலாக வைக்கலான்னு கேட்குறேன். அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ, நீயே வச்சுக்க ப்ரோ அப்படிங்கிறாரு. அவ்வளோ திமிரு மனசு இருக்குது. ஓகே, நம்மளுக்கு எங்கெங்கே போகிறாரு? தனி ஊற்றி இதுக்கு மேலே இருக்கா? இவருக்கு இப்படி கண்ணு கட்டிச்சு கழுக்கு மாதிரி எப்படா தெரியுது உனக்கு? எப்படி தெரியுது? அடப்பாவி பயல. ஐயோ சாரி ப்ரோ, அவர் எப்படி அந்த வீடியோ பார்க்க மாட்டேன்னு தெரியும். அந்த தைரியத்தில் தான் இந்த எல்லாமே எல்டிஜியும் பார்க்க மாட்டான். எல்டிஜி ப்ரோவும் பார்க்க மாட்டார், பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம என்னடையா பண்ணுற ஜோ, பாய் வேறு வளர்றது கை. நீ எப்படி தான் வாய்ஸ் ஓவர் பண்ண போகிறோன்னா நான் பண்ணிட்டேன். என்ன இவர் பண்ண மாதிரியே தெரியலையே. ஐயோ, பண்ணியா இல்லையா? சரி, நம்ம பண்ணுவோம். பண்ணிட்டியா இல்லையா ப்ரோ? இவர் எதுவும் வாயே திறக்க மாட்டேற, நீ பண்ணுற. ஓகே, நம்ம பண்ணிடுவோம். என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு ஒரு அடோடா என்ன கோயிஸ். அதாவது நண்பர்களே, நமக்கு அந்த இது கிடச்சிருச்சு. அதுதான் இது அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி கோருன்னு சொன்னேன். அந்த இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு நண்பர்களே. வேறு லெவல். என்ன ப்ரோ பார்க்குற, வேணுமா? கேட்டால் தருவேன். என்னையா ஏதோ ஒரு ரியாக்ஷன் கூடியா? மேஸ் எனக்கு கிடச்சிருக்கு, வயிற்றுச்சலா? சரி போங்க, இவர் எதுவுமே ரியாக்ஷன் பண்ண மாட்டாரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேஸை பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிடுவோமா? அப்படிங்கப்பா, இது ஒன்றும் இல்லை, ரொம்பவே ஒரு சிம்பிளான விஷயம் தான். நில்லுங்க, ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்து நான் காட்டுறேன். ஓகே நண்பர்களே, ஒன்றும் இல்லை. இந்த மேஸை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு தவிர்த்து எதுவுமே வர முடியும் என் வாயில். ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா ஹெவி கோரிங்க வச்சுட்டு கீழே அந்த ப்ரீஸ் ராடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டா நமக்கு மேஸ் கிடச்சிருச்சு. செம கைஸ், ஆக்சுவலி அடேங்கப்பா, மேஸ் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா இப்போ தான் நம்ம ட்ரையல் சம்பளம் முடிச்சு பெருமையாக இருக்குது. ட்ரையல் சம்பளம் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து முடிச்சு இப்போ நமக்கு கிடச்சிருச்சு மேஸு. அடேங்கப்பா, ஒரே ஒரு பெருமை. ஓட்டுறது எருமை, என்னமோ வளர்றேன்னு. ஓகே, இவன் என்ன பார்க்குறாரு? வேணுமா ப்ரோ? ட்ரை பண்ணு ப்ரோ, என்கிட்ட இன்னும் ஒரு கீ இருக்குது. எனக்கு எதாவது கிடச்சுன்னா வைங்க, உங்களுக்கே தந்துடுறேன் ஹெவி கோர். எந்த லூட்டு வேணாலும் கேளுங்க, அதையும் உங்களுக்கு தந்துடுறேன். ஓகே, இப்போ எதாவது சொல்லு ப்ரோ. ஓகே, இதில் நம்ம போட்டு போவோம். இப்போ வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஓகே, கிடைக்கல, வருத்தம் எனக்கு. சரி, ஒன்றும் இல்லை, டைமண்ட் கொஞ்சம் கிடச்சிருக்கு. அப்புறம் எமரால்டு பிளாக் அவர்கிட்ட வந்துருச்சு. எமரால்டு வேணுமே கேட்டால் வேண்டான்ட்டாரு. ஏன்னா ஒரு வில்லேஜர் ஃபார்ம் வச்சுருக்காரு இல்லையா. ஐயோ ஏன்டானா நீ, நான் வேறு ஏதோ ஒரு பாடுகிற மாதிரி நான் பாட்டுக்கு ஏதோ ஆரம்பிச்சிருக்கேன் வாயில். அந்த மாதிரி ஏதோ போயிடுது வாயில்.
ஓகே, நானும் இது மேஸாக அது என்னது ஹெவி கோராக இருக்குமோன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா ஹெவி கோர்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளே ஆசை காட்டி மோசம் பண்ணுறானுங்க. வெக்கமால அடப்போய் ஏன்டா அடிக்கிறது? ஏய் ஸ்கெல்டனு, ஏய் இங்கே ஸ்கெல்டன் ஏன்டா வரீங்க? ஐயோ நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறீங்க எனக்கே சத்தியமாக தெரில. நானுள்ளே என்கிட்ட மேல்ஸ் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவேன். ஆனால் இந்த டைல் டேபிள்ஸ் பற்றி எனக்கு இன்னும் சத்தியமாக பார்த்தீங்கன்னா புரியலனா ஏதாவது வீடியோ பார்த்தா தானே புரியும். நான் பாட்டுக்கு களத்தில் இறங்கிட்டேன். ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ 4-5 பார்த்துட்டு வந்துருக்கணும். இப்போ போய் பார்த்துட்டு தனி வீடியோ கேட்டிங்கன்னா நான் போட்டுருவேன். கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, புரிஞ்சுதா? அட பாவி, இவன் கீழே போனாலே வெறித்தரமாக நிற்கிறானே. உடனே சைடில் வரும். இல்லை இப்படி நடக்கிறது நம்ம சாவடிச்சிருவோம் அப்படியா? டேய் நின்றான். ஓகே, இந்த ஸ்கெலிட்டனை பார்த்தாலே நமக்குள்ளே கொஞ்சம் பயம்தான், ஒத்துக்கிறேன். ஓகே, இந்த பானையெல்லாம் உடச்சிங்கன்னா உங்களுக்கு எதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு எமரால்டு ஃபார்ம்னு கூட சொல்லலாம். எமரால்டு கிடைக்கும், டைமண்ட் லக் இருந்தால் கிடைக்கும். ஏய் இப்படி யாரா? ஏய் நண்பர்களே, எனக்கு தெரிஞ்ச அந்த ஆம்னிவஸ் பாட்டிலும் இருந்துச்சு, அதை அவர் குடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர்மர் போட்டு வர்றதை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் அந்த ஆம்னிவஸ் பாட்டில் குடித்தா எங்கே போய் நின்னதில் ஆக்டிவ் ஆகுங்கிற விஷயம் எனக்கு சத்தியமாக தெரில. ஓகே, இவனுக்கு கீழே இருக்கானுங்களே என்ன பண்ணுறது ப்ரோ? இவரோட பூட்ஸ் வேறு உடச்சு போச்சு. சில்வர் ஃபிஷ்ஷில் இங்கே வருது. அப்படிங்கப்பா என்ன பண்ணுறது? சில்வர் ஃபிஷ்ஷில் ஏன் இங்கே வருது? ஓகே, சில்வர் ஃபிஷ்ஷெல்லாம் இங்கே வருமே என்ன? அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நீங்கள். ஓகே, இந்த பாட்டெல்லாம் உடச்சி போனால் எதுவுமே கிடைக்கும். என்னோடய ஹெல்மெட்டும் உடஞ்சி போச்சா? நல்லதாக போயிடுச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது. அட பாவி, யார்டே கம்முன்னு போடா. இவன் அடிக்கிறது என்னடா கஷ்டமாக இருக்குது? ஸ்கெல்டன் கூட அடிச்சிட்டேன்டா. ஐயோ அங்கே ஒரு ஸ்கெல்டன் இருக்கானே, அவனை எப்படி சமாளிக்க போகிறது வேறு எனக்கு தெரியல. போடங்கிட்டு போனேன். ஓகே, அவர் பாஞ்சிட்டு போகிறாரு. இவருக்கு தில் அதிகம் தான். பாவி, சுத்தப்பா நம்மளை பற்ற வைக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இந்த பானையை உடச்சா கிடைக்கல. இதில் கீ கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது என்ன பேம்பு? பேம்பு இதுவா? இது கொஞ்சம் முன்னாடி வந்தது தான், பிரச்சனை இல்லை. இது வரும்போது நான் பார்த்தேன், அதனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த 3 பானையை உடச்சல எதுவுமே நமக்கு மிஞ்சலை. ஓகே நம்பர்களே, இப்போ என்ன பண்ணு எனக்கு சத்தியமாக புரியல. கீழே என்ன இங்கே இது இருக்குது? இங்கே தான் இந்த ஸ்கெல்டனுதா? ஐயோ அடிக்க முடியல. கொஞ்சம் நெட்டில் வேறு இருக்குது நம்பர்களே, அது ஒரு பிரச்சனை. கம்முனு போங்களேடா. செத்து போடா. செத்துட்டான். இப்போ தான் கொஞ்சம் மன நிம்மதின்னு கூட சொல்லலாம். ஓகே நம்பர்களே, இப்போ அவன் செத்தல, நமக்கு பலன் அதிகம். இன்னொருத்தர் இருக்கானா? கீழே போ, செத்து போ. கீழே போனால் பாதாளத்துக்கு போ. பாவி டேய். இந்த ஸ்கெல்டனை முடிஞ்சான். கூடயே ஒரு லூட். இவர் வேறு ஏன்டா ஏமால் அடிக்கிறது? எங்களும் தான் பாஞ்சு வந்து ஸ்கெல்டனே செத்து போயிட்டான். ஏமால் அடிச்சு என்னை கொலை பார்க்குறாரு. ஐயோ ஃபுட்டு வேறு இல்லையா? இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தாரி ப்ரோ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவர் வீசியில் வந்துட்டு போனாரா? ப்ரோ இங்கே வா ப்ரோ, ஃபுட் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்ன போயிட்டாரு. பார்ப்போம் எவ்வளோ எடுத்துகிட்டு வராங்கிறது. லெதர் ஹெல்மெட்டா? ஓகே, இதுமாரி இல்லாததுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது யூஸ் ஆகுங்கிற விஷயமே எனக்கு சத்தியமாக தெரில. நண்பர்களே, அது ஒன்றும் பார்க்காதீங்க, அது ஒன்றும் ஹெவி கோர்லாம் கிடையாது, வேறு அந்த டஃப்பு ஏதோ பிளாக்கு. ஓகே, இப்போ என்கிட்ட ட்ரையல் கிக் கிடச்சிதா? எதில் கிடச்சுன்னே தெரில. ஓகே, இப்போ தான் இந்த தாரிக் ப்ரோ தந்தார், பரத் ப்ரோ கிட்ட தந்துட்டு அவர் போயிட்டார். இப்போ அதில் பரத் ப்ரோ கிட்ட இருக்கிற கொஞ்சம் என்கிட்ட தந்தார். அட பாவீங்களா, ஒரு சில கேரட் இருக்கு. இவனுங்க என்னடா இங்கே இத்தனை பேர் இருக்கானுங்க? அந்த டிஸ்பென்சரில் யாரோ இருக்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும். அட பாவிடா என்னை மூச்சு விடுவானுங்க. ஐயோ போங்கடா. அட பாவிடா, மூச்சு விடாமல் அடிக்கிறானுங்க. அட பாவிடா போங்கடா. தூக்கம் வருதுடா, டயர்டே ஆகிட்டேன்டா. இது எப்போ முடிச்சு போகிறதுனே தெரில. மேட்ச் கிடச்சிருச்சு ஆக்சுவலி, அது ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே, இங்கே ஏகப்பட்ட ஸ்கெல்டன் இருக்குது. இந்த தண்ணியில் வேறு ஸ்கெல்டன் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே, ப்ரோவும் பார்த்தீங்கன்னா பூட்ஸு செத்து போச்சு இல்லையா, அதுக்காக மேக் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, நானும் சாக்காக அடைச்சி இதான் ஒரு சாக்குன்னு கேட்டு அவர்கிட்ட இது பண்ணேன். ஒன்றும் இல்லை, நானும் பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ஆர்மெண்ட் பண்ணேன் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உடஞ்சி போச்சு கிட்டத்தட்ட. ஓகே, அப்புறம் ப்ரோவை பார்த்தீங்கன்னா கேட்டார், ப்ரோ என்கிட்ட நிறைய டைமண்ட் இருக்குது, உங்களுக்கு ஆர்மெண்ட் பண்ணி தரட்டுமா? எனக்குலாம் ஒரே ஷாக்கு, இவர்கிட்ட டைமண்ட் இருந்துச்சுன்னா என் அயனை வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அவர் ஒரே ஒரு அயன் கேட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷீல்டு செய்யணுமா? ஒரு வீரர் தான் கைஸ், ஒரு ஷீல்டெல்லாம் கேட்குறாரு, பெரிய ஆள் தான்ப்பா. அப்புறம் எண்டர் செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம மேசிங் எங்கேயோ தொடச்சிட்டோம்னா வைங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. மேஸும் எனக்கு இந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டைமண்ட் ஆர்மரும் பார்த்தீங்கன்னா கிடச்சிது.
ஓகே இது யூஸ் ஆகும்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ என்ன பிரச்சனைனா இவர் போயிருக்கப்புறம் நம்மளால் எந்த செஸ்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பிளேஸு வேணும். எந்த செஸ் பண்ணால் பிளேஸ் எங்கே கிடைக்குன்னே தெரில. ஃபோர்ட்ரஸில் கிடைக்கும், ஆனால் அதில் ஃபோர்ட்ரஸ் எங்கே இருக்குன்னு தான் தெரில. ஓகே இவர் டைமண்ட் ஆர்மர் தந்து ரொம்ப உதவியாக போச்சு. ஆனால் இவ்வளோ நேரமாக நம்ம அயர்ன் ஆர்மரில் கஷ்டப்பட்டு சமாளித்து வந்தோம், தப்பிச்சிட்டோம். ஓகே இப்போ டைமண்ட் ஆர்மர் இருந்ததுனால இன்னி ஒரு தைரியம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி காலத்தில் இறங்கிட்டோம் கைஸ். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கெலிட்டன் பாதி இருந்தானு இல்லையா, அவனுங்களெல்லாம் முடிச்சு விட்றணும் ஒரு கண்ணோட்டத்தோட நோக்கத்தோடு வந்துடுங்க. ஓகே பாயில இவர் வேறு என்ன பற்ற வைக்கிறாரு. இதனால லெவட்டேட்டில் வந்துட்டு தண்ணி ஊற்றி விடு. பாவி இது வேறு இந்த பிளாக்கா தண்ணி ஊற்றணுயா. கடவுளே கொஞ்சம் விட்டுருந்தா சாவடிச்சிருக்காரு கைஸ், சாவடிச்சிருப்பாரு. அப்படி என் லூட்டை வேறு எடுக்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா போயிருக்கோம். ஏன்னா எங்கெங்கேயோ சதுரி அவர் இதில் லூட்டு பாதியில் போய் என்ன லூட்டு போச்சுன்னு தெரியாமல் இருக்கும். எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. பாவில இத்தனை ஸ்டேட்டு அதுக்கு அவனே பரவாயில்லடா டே. ஐயோ இத்தனை பேரா கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாது. இப்போ போயே ஆகணும். ஆனால் அதிசயம் என்னென்னா பரத் ப்ரோ அப்புறமேட்டு வந்து கொண்டுட்டார் கேஸ். இவர் நான் ஏஎஃப்கே கொஞ்சம் இடையில போயிருந்தேன், இவர் கொண்டு பிரமாதம் காமிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அப்புறம் அவர் கொண்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா பாதியில் ஏஎஃப்கே போயிடுவார். அப்புறம் நான் தான் கொஞ்சம் சோலோ பண்ணிகிட்டு இருப்பேன். சோலோனா அவர் வரவே இல்லையா. அதுக்கப்புறம் நானே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சிடலான்னு பார்த்தேன். இங்கே இருந்தால் கொஞ்சம் 4-5 மாப்ஸ் தட்டிகிட்டு இருந்தேன் கைஸ். தட்டி முடித்தேன். ஓகே இவன் ஸ்பைடர் போடாங்கிட்டே போங்க. இவன் வேறு ஏன்டா என் காலை கடிச்சு உயிர் எடுக்கலாம். பரத் பிரணி நானும் ஒரு சோலோவில் நின்றுருந்தேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் 4-5 மாப்ஸ் நிறைய இருந்துச்சு. சரி நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா இங்கே மாட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இங்கே பார்த்திங்கன்னா இந்த ட்ரையல் வேவ் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிது. ட்ரையல் வேவ் என்னன்னு தெரில. இந்த மாப்ஸை எல்லாத்தையும் கொண்டாட லூட்டு கிடைக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். பாவிலா சித்தோடைங்கண்டா டேய் இவனுங்க மேலே மாட்டிக்கிட்டானுங்க. நல்ல விஷயமா போச்சு. ஓகே எஸ்பிபி ப்ரோ வந்தார், எனக்கு ஹெல்ப் வேணும்னு அவர் கூப்பிட்டேன். சரி அவர் வர மாதிரி ஐடியா இல்லை, ஏன்னா அவர் ட்ரையல் சேம்பர் எல்லாம் முடிச்சிருப்பார். ஏன்னா அவர் பேஸுக்கு அடியிலையும் ஒரு ட்ரையல் சேம்பர் இருந்துச்சு. மேஸ் எடுத்தாரான்னு எனக்கு தெரில, மேபி எடுத்துருக்கலாம், கிடைக்காம போயிருக்கலாம். அவர் மேலே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல மேஸ் எடுக்க. ஓகே நானே போர் அடிக்கின்னு தான் வந்தேன். நமக்கு மேஸ் கிடச்சிருச்சு, ரொம்பவே சூப்பரான விஷயம். ஓகே ஆட பாவி ஏய் செத்துட்டான். ஓகே நண்பர்களே இந்த பிரீஸ் மட்டும் இருக்கான், செத்துடுறான். இப்போ தான் நான் கூல்டன் பார்த்து அடித்தேன், அதனால கொஞ்சம் ஈஸியாகவே செத்துருவான். ஓகே அப்பயும் சாக மாட்டானே. ஓகே ஒரு 5-6 அடிக்கிட்டு தாங்கிறான் பையன். குட்டி கெட்டியாக இருக்குது. நீ மட்டும் ஏன்டா உயிரோடு இருக்குது, செத்துருப்பா கண்ணே. வேணாம் கண்ணே, செத்துரு கண்ணே. போயிட்டானா, நல்லதாக போச்சு. எல்லா மாவும் முடிச்சிட்டோமா இல்லையா? ஐயோ ஓகே கீ கிடச்சிது. ஆனால் ஸ்கெலிட்டன்லாம் ஏன்டா வந்து என் உயிரை வாங்குங்க, சாவுங்கடா நீங்களாம் ஏன்டா வரீங்க, போங்கடா டே. நீங்கள் டம்மி பீஸு, உங்களை அடிக்கிறதுக்கு வேறு டைம் வேறு வேஸ்ட்டு. இவங்களை அடித்தா தானே எனக்கு அது கீ கிடைக்கும், போங்கடா டே. எனக்குலாம் சோர்ந்து போயிட்டேங்க. ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இதிலே லூட் பண்ணிட்டுருப்பேன். இவ்வளோ ஷார்ட் பண்ணி வீடியோ வருதுன்னா அது ஒரு பெரிய விஷயம்னே வச்சுக்கோங்க. ஓகே அது நண்பர்களே, இப்போ வேறு சாவ மாட்டேறேன் நண்பர்களே. இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் கைஸ். கீழே ப்ளூ கலர் ஷார்ட் போட்டு போங்க. ஐயப்பா டயர்ட் ஆகிட்டேன். என் வாய்ஸு கேட்டாலே உங்களுக்கு தெரியும். கூட்டமாக ஆகிட்டோனுங்களே, இத்தனை கூட்டமாக தாங்கவே முடியலப்பா. அடைங்கப்பா லைக் போடுங்க. நான் சோர்ந்து போயிட்டேன். லைக் போடுங்க. ஒன்றும் தேவை. ஆக்சுவலி லைக் போடுங்க கைஸ், அதுதான் எனக்கு தேவை. அது தவிர்த்து எனக்கு எதுவுமே தேவையில்லை. கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் எல்லாமே பண்ணுங்கள். அதுக்குன்னு டிஸ்லைக்லாம் பண்ணக்கூடாது நம்ம. ஓகே இங்கே ஒரு கீ கிடச்சிருச்சு, சூப்பரான விஷயம். ஓகே இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸில் எதாவது கிடைக்குதா, எதாவது கிடச்சா அவருக்கு எதாவது தரலான்னு பார்த்தேன். உருப்படியாக எதுவும் கிடைக்கலாம் நம்மளே. ஓகே இந்த ஃபஸ்ட் இது வேஸ்ட்டாக போச்சு, செகண்ட் இது வேஸ்ட்டாக போயிடுச்சு, எதுவுமே கிடைக்கலையா? நல்லதா கடைசி இதுலேயாச்சும் எதாவது கிடைக்கணும். இதை அந்த இது கிடைக்குமானே தெரியல. ஹெவி கோரு அடையங்கப்பா, நல்ல விஷயம்ப்பா, கிடைக்கவும் இல்லை. ஓகே நண்பர்களே அவ்வளோதான் இந்த வீடியோட பதிவாக முடிஞ்சது. சோர்ந்து போயிட்டேன்ப்பா. பாய். வாழ்த்துக்கிறேன்.